பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு கத்துற? சரி மரியாதையா பேசு சபரி. இந்த ஃபில்டர் வேணாம். மலரு, பசிக்குது, சாப்பாடு எடுத்துக்கிறியா? சபரி, இதை ஒரு நிமிஷம் பிடிங்களேன். ஒரே ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கிறேன். மலரு, பசிக்குது மலரு. சபரி, ஒரே ஒரு ரீல்ஸ் தான், ஒழுங்கா பிடிங்க. ஏய், பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சபரி, நான் இன்னைக்கு எதுவும் சமைக்கல. உனக்கு வேண்டாம், நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ. சமைச்சு சாப்பிட்டுக்கோவா? டயர்டா இருக்குடி. எனக்கும் தான் டயர்டா இருக்கு. எது, காலையில இருந்து இந்த ரீல்ஸ் அப்புறம் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருந்தியே, அதனால டயர்டா இருக்கா? அதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? என்ன இருந்தாலும் நிறுத்து. அதெல்லாம் உன் இஷ்டம் அதானே? ஆமா, காலையில இருந்து ரீல்ஸ் பண்ணி எனக்கும் தான் டயர்டா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆர்டர் பண்ணவா? எத்தனை நாளைக்கு தானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இப்ப எதுக்கு கத்துற? ஒரு வாரத்துக்கு நம்ம 4 நாள் தானே வெளியில வாங்கி சாப்பிடுறோம். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னால உண்மையிலேயே முடியலன்னா பரவாயில்ல, வீட்டுல சும்மா தானடி இருக்க, செய்யறதுக்கு என்ன உனக்கு? யார் சும்மா வீட்ல இருக்கா? எனக்கு சோஷியல் மீடியால 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டெய்லி நான் டான்ஸ் ஆடி போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பாடி. சே, மரியாதையா பேசு சபரி. ஏய், பசிக்குதுன்னு சொல்றேன், அதுக்கு உன்னால ஒரு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க முடியல. வாய் மட்டும் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதீ. சபரி, உனக்கு அவ்வளவுதான் லிமிட் சொல்லிட்டேன். என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது. வேணும்னா நீ சமைச்சு சாப்பிடு, இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு, என்னமோ பண்ணு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன விட்ரி, வயசானவர் உங்க அப்பா ஒருத்தர் வீட்டுல இருக்காருல்ல, அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாடி? அவர்னா டைமுக்கு மாத்திரை போடணும்டி, அவருக்கு சாப்பாடு கொடுத்தியா? ஐயோ, அவரை மறந்துட்டேனே. மலர், சாப்பாடு ரெடியாம்மா? ரொம்ப பசிக்குதுமா. அப்பா, ஒரு 10 நிமிஷம்பா. மாப்பிள்ளை ஆஃபீஸ்லேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாருமா. முதல்ல அவருக்கு சாப்பாடு போடு, நான் ரூமில் இருக்கேன். சரிப்பா. மலரு, நம்மளை பிடிச்சவங்கள நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். உன்னை ரீல்ஸ் பண்ணாத, டான்ஸ் ஆடாத அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. அதெல்லாம் உன் விருப்பம். நீ உண்மையிலே டயர்டாகி உன்னால முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும்டி, நீ நாள் முழுக்க சும்மா தான் இருக்கன்னு. இனிமேல் இப்படிலாம் பண்ணாத. இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒழுங்காரு. சாரி சபரி, டெய்லி சோஷியல் மீடியால வீடியோ போகணும்னு நினைச்சேன்னா வீட்டை கவனிக்க மறந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் கூட, நான் இப்ப சமைச்சிடறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்.